தேஜாஸ் போர் விமானம் விபத்திற்குள்ளாகியதை தொடர்ந்து துபாய் ஏர் ஷோ நிறுத்தப்பட்டிருப்பதாக அறிகிறோம். தொடர்ந்து விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கணபதியும் இணைந்திருக்கிறார். கணபதி, நம்ம ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கும் மேலாக இது தொடர்பான செய்தியை தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேஜாஸ் போன்ற போர் விமானங்களுக்கு சேஃப்டி செக் புரோட்டோகால் அப்படின்னு ஒன்று இருக்கும். பல்வேறு படிநிலைகள்ல அந்த பாதுகாப்பு சோதனைகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகுதான் ஒரு போர் விமானம் டேக் ஆஃப் ஆகும். அந்த மாதிரி பாதுகாப்பு சோதனைகள்லாம் இதற்கு என்ன இருந்திருக்கும்? எந்த இடத்தில் தவறு நடந்திருக்கும்? அதாவது தொழில்நுட்ப ரீதியாக விமானத்தின் அனைத்து கருவிகளும் சரியாக செயல்படுகின்றனவா என்பதை இன்ஜினியர்கள், அதாவது பொறியாளர்கள், விமானம் புறப்பட தயாராக இருக்கும் சூழலிலே தயாராக இருக்கும் போதே அனைத்தையும் சோதனை செய்து அதன் பிறகு விமானம் பறக்கலாம் என அனுமதியை அளிக்கிறார்கள். அதன் பிறகு விமானியும் தனது தரப்பிலே அனைத்து விதமான சோதனைகளையும் நடத்தி பின்னர் வானிலை போன்ற விவரங்கள் சரியாக இருக்கிறதா என்பதையும் கேட்டறிகிறார். அதன் பிறகுதான் விமானம் தன் ரன்வேவிலிருந்து ஓடி பறக்க தொடங்குகிறது. ஆகவே விமானம் கிளம்புவதற்கு முன்பாகவே அனைத்து சோதனைகளும் செய்யப்படுகின்றன. அனைத்து சோதனைகளும் சரியாக இருக்கிறது, எந்த விதமான இயந்திர கோளாறுகளும் இல்லை என்று உறுதி செய்த பிறகுதான் விமானம் பறக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் விமானம் பறந்து சாகசம் செய்து கொண்டிருக்கும் போது எந்த விதமான பிரச்சனையும் இருப்பதாக தெரியவில்லை. சாகசம் செய்து சுழன்று மேலே செங்குத்தாக பறப்பது அதெல்லாம் சரியாக நடந்திருக்கிறது. அதன் பிறகு திடீரென விமானம் கட்டுப்பாட்டை இழந்து மிகவும் வேகமாக கீழே விழுந்திருக்கிறது. விமானம் வீழ்ந்த இடத்திலே உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அவசர நிலை குழுக்கள் சென்றிருக்கின்றன. தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தீயை அணைத்திருக்கிறார்கள். ஆனால் விமானம் கீழே வீழ்ந்த போதே வெடித்து சிதறியது. விமானத்துக்குள் இருந்த அத்தனை எரிபொருள் அங்கே பற்றி எரிந்திருக்கிறது. இதன் காரணமாக விமானி அந்த இடத்திலேயே உயிரிழந்திருப்பார் என கருதப்படுகிறது. அவர் வெளியே வரவில்லை, விமானத்தை விட்டு வெளியே தப்பிக்க முடியவில்லை என்பதை உறுதி செய்திருக்கும் நிலையிலே விமான படையும் தற்போது அவர் உயிரிழந்திருக்கிறார் என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த விமானம் புறப்படும் போது சரியாக புறப்பட்டு சாகசங்களை செய்திருக்கிறது. ஆனால் நடு வானிலே ஏதோ கோளாறு ஏற்பட்டு அதன் காரணமாகத்தான் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது என கருதப்படுகிறது. ஏனென்றால் புறப்படும் போது ஏதேனும் கோளாறுகள் இருந்தால் அந்த சமயத்திலேயே இந்த விமானம் பறப்பது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும். ஏனென்றால் இது ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே ஒரு இடத்திலிருந்து பறந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்பதெல்லாம் எதுவும் கிடையாது. இது ஒரு விமான கண்காட்சி. ஆகவே இங்கே இது போன்ற ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட விமானம் பறப்பது தவிர்க்கப்படும். அப்படி நடக்காத நிலையிலே அனைத்து சோதனைகளும் சரியாக இருந்த காரணத்தால் தான் விமானம் பறந்தது, பறக்க அனுமதிக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே நடுவானிலே பறந்து கொண்டிருந்த போது திடீரென ஏன் கோளாறு ஏற்பட்டது, அதற்கு காரணம் என்ன என்பதுதான் தற்போது ஆய்வு பொருளாக இருக்கிறது. வேதவழி, நிச்சயமாக விரிவான ஒரு விசாரணை நடைபெற வேண்டும். அதற்கு பிறகுதான் நமக்கு துல்லியமான விவரங்கள் என்ன காரணம் என்பது தெரிய வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கணபதி, இதுல இன்னும் கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கிறது அப்படின்னா, இது போன்ற ஒரு விமானம் விபத்திற்குள்ளாகி இருக்கும்போது உள்ள இருக்கக்கூடிய விமானி கீழே யாரிடம் அவர்களுடைய தொடர்பில் இருந்திருப்பாரா? ஏன்னா தரையில கண்காணிப்பு மையம் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும். பயணிகள் விமானம் எப்படி செயல்படுது அப்படின்றது நமக்கு தெரியும். இது போன்ற ஒரு விமான கண்காட்சியில சாகசத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய விமானத்தில் உள்ள இருக்கக்கூடிய விமானிக்கும் கீழே தரைக்குமான தொடர்பு ஏதேனும் இருந்திருக்குமா? நிச்சயமாக சாகசத்தில் விமானி ஈடுபடும் போது எந்த உயரத்தில் பறக்கிறார், அடுத்ததாக எந்த சாகசத்தை தொடங்கலாம் என்பது அவருக்கு தரையிலிருந்து கட்டுப்பாட்டு அறை மூலமாக தான் தெரிவிக்கப்படுகிறது. கட்டுப்பாட்டு அறையில் உள்ளவர்கள் தான் அந்த விமானம் எவ்வளவு உயரத்திலே பறந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு வேகத்திலே பறந்து கொண்டிருக்கிறது, என்ன திசையிலே பறந்து கொண்டிருக்கிறது, அனைத்தையுமே சரியாக கண்காணிக்க முடியும். ஆகவேதான் ஒவ்வொரு சாகசம் தொடங்கும் போதும், அதாவது விமானி அவருடைய விமான ஓடுதளத்திலிருந்து புறப்படலாம் என்று அவருக்கு அனுமதி அளிப்பதிலிருந்து அடுத்த கட்டமாக என்ன உயரத்தை அவர் எட்டி இருக்கிறார் என்பதை அவருக்கு தெரிவிப்பது, என்ன வேகத்திலே அவர் பறந்து கொண்டிருக்கிறார் என்பதை அவருக்கு தெரிவிப்பது, மேலும் எந்த சாகசத்தை எப்போது தொடங்கலாம், எந்த பக்கம் திரும்பலாம் என்று அனைத்து அம்சங்களிலுமே விமானிகளுக்கு தரையிலிருந்து கட்டுப்பாட்டு அறை மூலமாக அவர்களுக்கு வழிகாட்டி போல செயல்படுகிறார்கள். செயல்பட்டுதான் இத்தகைய சாகச நிகழ்ச்சிகள் சாத்தியமாகின்றன.
விமானிக்கும் தன்னுடைய விமானம் எவ்வளவு வேகத்தில் பறக்கிறது என்பது தெரியும், எவ்வளவு உயரத்தில் பறக்கிறது என்பது தெரியும், எந்த திசை என்பது போன்ற அனைத்து அம்சங்களுமே கருவிகள் மூலமாக அவர் கண்டறிய முடியும். ஆனால் அதே சமயத்தில் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அந்த விமானத்தை மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலையும் பார்த்து அவருக்கு தேவையான அவ்வப்போது ஆலோசனைகளை வழங்கும் கட்டுப்பாட்டு அறையின் பங்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஆகவே கட்டுப்பாட்டு அறையின் அனுமதியின் அடிப்படையிலே சாகசங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்த்தி இருப்பார். அப்படி நிகழ்த்தி கொண்டிருக்கும் போதுதான் திடீரென துரதிருஷ்டவசமாக விமானம் அவரது கட்டுப்பாட்டை இழந்திருக்கிறது திலகவதி. அதன் காரணமாகத்தான் இந்த துக்ககரமான விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இப்ப கட்டுப்பாட்டு அறையோடு நிச்சயமாக தொடர்பில் இருந்திருப்பார் விமானி அப்படின்ற அடிப்படையில எந்த நேரத்துல விமானியுடைய கட்டுப்பாட்டை இழந்தது அப்படின்ற சமிக்கையும் நிச்சயமாக அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு கிடைத்திருக்கும் அல்லவா கணபதி? இப்போ பயணிகள் விமானத்துல எல்லாம் நம்ம பிளாக் பாக்ஸ் அப்படின்றது அந்த கருப்பு பெட்டி இருக்கும், அதே போல போர் விமானங்கள்லயும் இருக்குமா, என்ன நடந்தது அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காக? நிச்சயமாக, அதாவது விமானத்தின் அனைத்து நடவடிக்கைகளிலும் உள்ளே, அதாவது நவீன விமானங்களிலே இதெல்லாம் கம்ப்யூட்டர் போல செயல்படுகின்றன, அதுவும் மிகவும் நவீன கம்ப்யூட்டர்கள் போல செயல்படுகின்றன. அனைத்து நடவடிக்கைகளையும் பதிவு செய்கின்றன. எப்படி நமது கைபேசியிலோ அல்லது கம்ப்யூட்டரிலோ நாம் என்னென்ன நடவடிக்கைகளை செயல்படுத்துகிறோமோ அவையெல்லாம் பதிவு செய்யப்படுகின்றனவோ அதை விட அதிகமாக விமானங்களிலே பதிவு செய்யப்படுகின்றன. ஆகவே விமானத்திலே என்னென்ன நடைபெற்றது என்பது அனைத்துமே பதிவு செய்யப்பட்டிருக்கும். மேலும் கண்ட்ரோல் அறையிலும் எத்தனை நேரத்துக்கு விமானம் புறப்படுகிறது, எந்த திசையிலே புறப்படுகிறது, எவ்வளவு நேரம், அனைத்து விவரங்களும் பதிவு செய்யப்படுகின்றன. ஆகவே விபத்து தொடர்பான அனைத்து விவரங்களுமே பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே சமயத்தில் பயணிகள் விமானம் என்றால் வெகு தூரம் செல்வதன் காரணமாக கண் பார்வையில் இருந்து விலகி விடுகின்றன. ஆகவே ரடார் போன்ற கருவிகள் மூலமாக அவற்றின் திசை மற்றும் தூரம் பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் இது போன்ற சாகச நிகழ்ச்சிகளிலே கண்ணு கட்டிய தூரத்தில் தான் விமானங்கள் இருக்கின்றன. ஆகவே நேரடியாகவே தெரியும் விமானம் எந்த இடத்திலே இருக்கிறது என்பது. அதன் அடிப்படையிலும் கட்டுப்பாட்டு அறையை சேர்ந்தவர்கள் விமானிக்கு என்னென்ன அறிவுரைகளை வழங்க வேண்டுமோ அதையெல்லாம் வழங்குகிறார்கள். விமானத்திலே தீப்பிடித்தால் கூட கட்டுப்பாட்டு அறையை சேர்ந்தவர்கள் விமானத்தின் இறக்கையிலே தீப்பிடித்திருக்கிறது, பின்புறம் தீப்பிடித்திருக்கிறது போன்ற விவரங்களை எல்லாம் விமானிக்கு சொல்வார்கள். கருவிகளை தவிர அவர்களும் கூடுதலாக விமானியின் கூடவே பயணித்து உதவி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்வதுதான் வழக்கம். அப்படிப்பட்ட சூழலில் தான் இப்போது அனைத்து விவரங்களை பதிவு செய்யப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தையுமே ஆய்வு செய்தால் மட்டுமே இந்த விமானத்தின் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய முடியும். திலகவதி, கணபதி, இப்போ தேஜாஸ் இந்தியாவினுடைய உள்நாட்டு தயாரிப்பு ஒரு இலகுரக போர் விமானம், பல்துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு போர் விமானமாக இருக்கிறது. நமக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு போர் விமானம். அந்த வகையில் 2027 இன்னும் நிறைய விமானங்களை ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படின்றது மத்திய அரசினுடைய எண்ணமாக இருந்தது. தொடர்ந்து நடைபெறக்கூடிய இப்ப 2024 ராஜஸ்தான்ல ஒரு தேஜாஸ் விபத்திற்குள்ளாகியது. இப்ப 2வது விபத்து அப்படிங்கும் போது ஒரு சின்ன பின்னடைவு ஏற்பட்டிருக்கா இதுல? நிச்சயமாக விபத்து பயிற்சி போன்ற சமயங்களிலே நடைபெறும் போது அது ஒரு வகையான பின்னடைவு என்றாலும், தற்போது ஒரு வெளிநாட்டிலே நடைபெறும் ஒரு கண்காட்சியில் இது போன்ற விபத்து நடைபெற்றிருக்கிறது என்றால் அந்த நிகழ்ச்சிக்கு முன்பாகவே அனைத்து விவரங்களும் சோதனை செய்யப்பட்டு மிகுந்த பயிற்சிகளுக்கு பிறகு விமானிகள் அங்கே சென்று அனுபவமிக்க விமானிகள் விமானத்தை இயக்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே இது போன்ற ஒரு விபத்து நடந்திருக்கிறது. ஆகவே நிச்சயமாக இது ஒரு பின்னடைவாகத்தான் கருதப்படும். ஏற்கனவே இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் விரைவாக தேஜஸ் விமானங்களை தயாரிக்க வேண்டும், தயாரித்து இந்திய விமானப்படைக்கு கொடுக்க வேண்டும். என்றால் இந்திய விமானப்படையின் மிக் விமானங்கள் மிகவும் பழையவை, அவற்றின் தொழில்நுட்பம் பழையதாகிவிட்டது என்பதால் அவற்றுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த விமானங்கள் சேவையில் இல்லாத போது தேஜஸ் விமானங்கள் மிகவும் முக்கிய இடத்தை பெறுகின்றன. ஆகவேதான் HAL விரைவாக இந்த விமானங்களை இந்திய விமானப்படைக்கு தயாரித்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை விமானப்படை வலியுறுத்தி வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சோதனைகள் நடைபெற்று அதன் பின் இத்தனை வருடங்களாக இந்திய விமானப்படையின் பயன்பாட்டில் இருந்து இப்போதும் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது என்பது ஒரு பின்னடைவுதான். ஆனால் விமானப்படை விபத்துகள் என்பதும் இது போன்ற நிகழ்ச்சிகளிலே நடைபெறும் விபத்துகள் என்பதும் அரிது என்றாலும் நடக்காதவை கிடையாது. ஆகவே
இந்த பின்னடைவையும் ஒரு பாடமாக பயன்படுத்ததான் விமானப்படைகள் உலகம் முழுவதும் முயற்சி செய்கின்றன திலகவதி. முதல்ல இது தொடர்பான காட்சிகளை நம்ம பார்த்திருந்தோம். தேஜாஸ் போர் விமானம் விபத்திற்குள்ளாகி இருந்தது. தொடர்ந்து இணையதளங்களில் இந்த காட்சிகள் வைரலாகி இருந்தன. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு தகவலாக நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. தற்போது பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். நாம் அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நம்ம இந்த கடந்த ஆண்டு ஆகட்டும், இந்த ஆண்டு தொடங்கினதிலிருந்தே நிறைய வான்வழி விபத்துகள் நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த விபத்து குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? இது தேஜஸ் சிங்கிள் சீட்டர் விமானம். இது வந்து எங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு அந்த அளவுக்கு தெரியல. அதாவது அங்கே இருக்கின்ற அந்த காலநிலை எப்படி இருக்குது, கிளைமேட் எப்படி இருக்கு, வெதர் எப்படி இருக்கு, அந்த வெதர்ல வந்து இது ஆப்ரேட் பண்ண முடியுமா, அந்த கேள்வி என் மனதில் இருக்கிறது. இது எடுத்துட்டு போனது ஐ திங்க் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அது அதன் பிறகு வந்து அதுக்கு என்ன மெயின்டெனன்ஸ் தேவைப்படுகிறது, அதை செய்தார்களா என்ற கேள்வி இருக்கிறது. மிக மிக ட்ரை வெதருங்க. ஹியூமிடிட்டி வந்து சுத்தமா இல்லாத ஒரு இடத்துல வந்து எந்த அளவுக்கு இந்த விமானங்கள் வந்து தாக்கி பிடிக்கும், இதனுடைய பார்ட்ஸ் எந்த அளவுக்கு தாக்கி பிடிக்கும் நமக்கு தெரியாது. அப்படி இருந்தால் கூட பாக்கி இருக்கின்ற விமானங்கள் எல்லாம் பிரச்சனை வருது, இதோ தேஜஸ் மட்டும் தான் பிரச்சனை வருதான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நமக்கு நிச்சயமாக அந்த கேள்விக்கு இன்னைக்கு பதில் கிடையாது. இரண்டால் முழுக்க முழுக்க இது வந்து அப்படியே சுக்குநூறாயிருக்க ஒரு காட்சி தான் நம்ம பார்க்கின்றோம். கம்ப்ளீட்டா எடுத்து போயிருக்கு. இனி ஃபிளைட் ஆஃப் டேட்டா ரெக்கார்ட் கிடைச்ச பிறகு தான் நமக்கு தகவல் தெரியும். நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐஏஎஃப் ஒரு என்கொயரி இன்ஸ்டியூட் பண்ணி அவர்களே வந்து அதை வந்து அப்படியே மூடி மறைத்திருவார்கள் என்றதான் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். தேஜஸ் வந்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுகின்ற HAL நிறுவனம் செய்கின்ற ஒரு விமானமா இருக்கிறது. இந்த அளவுக்கு ஒரு டிலே வந்து ஒரு விமான ப்ராஜெக்ட்ல வந்ததே கிடையாது. LCA இந்த லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் என்ற இந்த தேஜஸ் ரக விமானம் ஃபைட்டர் விமானத்துல வந்து நான் வந்து என்னுடைய இளமையில் வந்து நான் இதை பத்தி எழுதியிருக்கேனுங்க. வார் கரஸ்பாண்டன்ட் ஆன ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் இதை பற்றி தான் எழுதியிருக்கேன். அந்த டைம்ல வந்து சுகாய் M30 Mark 1 ரக விமானங்கள் இந்தியாவுக்கு வந்த அந்த தருணம். அப்போ இருந்து நாம இதை டெவலப் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா இதுல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியாவுக்கு ஒரு பெரிய எம்பாரசிங் வருது. இது ஒன்றும் ஒரு எக்ஸ்ட்ராடினரிலி நடக்காத விஷயம் எல்லாம் கிடையாது. ஏர் ஷோஸ்ல வந்து நடக்கின்ற விஷயங்கள் தான் நம்ம ஸ்பெயின்ல பார்த்திருக்கோம், பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். ஆனா அதெல்லாம் பல இடங்கள்ல என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரோபேட்டிக் டீம் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம சூரியகிரண் ஏரோபேட்டிக் டீம் இருக்கிறது, அவர்கள் அந்த ஏரோபேட்டிக் அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது அதுல ஏதாச்சும் கொஞ்சம் பிளவு வரும். அதுல ஒரு விமானம் வந்து இன்னொரு விமானத்தை போய் இடிக்கும். அந்த மாதிரி தான் பிரச்சனைகள் வந்ததே தவிர ஒரு மால் ஃபங்க்ஷனிங்னால இதுதான் இந்த சமீப காலத்துல முதன்முறையாகத்தான் பார்க்கிறோம். இதுதான் என்ன பொறுத்தளவுக்கு மிக வருந்தத்தக்க விஷயம். அதாவது இந்தியாவினுடைய அந்த மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் என்று இவர்கள் சொல்கிறார்கள். மேக் இன் இந்தியாவில் கிடையாது, இது எப்போ ஆரம்பிச்ச ஒரு விஷயம். அப்படி இருந்தால் கூட ஒரு இண்டிஜினஸ் விமானம் வந்து விடுகிறது எனக்கு மிக மிக வேதனை அளிக்கிறது. நிச்சயமாக இது நாம் வந்து சரி செய்ய வேண்டும், இதில் இருக்கிற குளறுபடிகள் சரி செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமா ஆர்கே, அந்த இடத்துலதான் ஒரு கேள்வி. இந்தியாவினுடைய பெருமை தேஜாஸ், அதாவது நம்ம நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை நாங்க எவ்வளவு வலிமையாக இருக்கிறோம் அப்படின்றத பறைசாற்றக்கூடிய ஒரு தளம் இந்த மாதிரி ஏர் ஷோஸ். அதுவும் துபாயில நடக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் அவங்களுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கான ஒரு இடமாக இருக்கிற இடத்துல அந்த கண்காட்சியில நம்மளுடைய போர் விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கிறது. அதுவும் தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்லப்படுறது என்ன மாதிரி தாக்கங்களை ஏற்படுத்தும் நான் ஒரு இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ல? நிச்சயமாக லாஸ் ஆஃப் ஸ்பேஸ் தானுங்க. அதை விட ஒரு மோசமான ஒரு எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியாது. அதாவது இது முதல் வாட்டி கிடையாது. இப்போ இது சவுத் அமெரிக்கன் நாடுகளுக்கு வந்து நாம் வந்து ALH, அதாவது அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர் என்ற ரகம் ஹெலிகாப்டரை வந்து நாம் அனுப்பி வைத்தோம். அது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அங்க 1-2 இன்சிடென்ட்டுக்கு பிறகு அவர்கள் வந்து அதை வந்து திருப்பி அனுப்புகிறார்கள், இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புகிறார்கள். இது மாதிரி 2-3 இன்ஸ்டன்ஸ்ல வந்து இந்தியா கிட்ட கான்ட்ராக்ட் செய்யப்பட்ட விமான ரகங்கள் அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற அட்வான்ஸ்டு வெப்பன்ரி வந்து நாடுகள் வந்து வேண்டாம் என்று தள்ளிவிட்டது. அதே மாதிரி நம்மளுடைய இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா அர்ஜுன் என்ற டேங்க் தான். அது டெவலப் பண்ணி ஆரம்பிச்சு அது ஃபர்ஸ்ட் ஒரு 60 டன் இருந்தது. அதன் பிறகு வந்து இடையெல்லாம் குறைத்து கொண்டு வந்தார்கள். ஆனா இன்னைக்கு அந்த பிளாட்ஃபார்ம் வந்து மொபைல் பிளாட்ஃபார்ம் டேங்க், அந்த ஒரு மெயின் பேட்டரி டேங்க் வந்து இன்னைக்கு அதுக்கு வந்து என்ன ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு 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 இம்பார்ட்டன்ஸ் இல்லாத, இல்லை என்றால் ஒரு ரெலவென்ஸ் இல்லாத ஒரு இடத்துக்கு வந்து அது வந்து தள்ளப்படுகிறது. அப்ப இந்தியாவை பொறுத்தவரை ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் இல்லாதனால, இல்லை என்றால் ஒரு 5 வருட காலத்துக்குள்ளால அடுத்த தேர்தல் வந்துவிடும், அது அடுத்த ஆட்சியாளர்கள் வந்து விடுவார்கள் என்ற அந்த அடிப்படையில் தான் இந்த வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே மாதிரி DRDO போன்ற நிறுவனங்கள் வந்து
முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய இந்த பாதுகாப்பு வளையத்துக்கு தேவைப்படுகின்ற விஷயங்கள் வந்து இன்னமும் செய்ய சாதிக்கவில்லை என்றுதான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பல வருட காலங்களாக, ஒரு 30 வருட காலம் 40 வருட காலமாக நமக்கு வந்து இப்போ பிரைவேட் செக்டரும் இதுல குதித்துள்ளது. அப்படி இருந்து கூட நம்மளால் வந்து இப்போ ஒரு குவாலிட்டி ஒரு ஷிப் ஆனாலும் சரி, இல்லை சப்மரீன் ஆனாலும் சரி, இல்லை என்றால் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரோ ஒரு செய்ய முடியலை என்றது நம்மளுக்கு பெரிய ஒரு அவமானத்தை தருகின்ற ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் எல்லாம் கிடையாது. நிச்சயமாக எந்த அரசாங்கம் ஆனாலும் இதை வந்து ஒரு துரிதமாக ஒரு கமிட்டி போட்டு அதோட ஒரு பாலிடிக்ஸை இதிலிருந்து நாம் நீக்கி நிறுத்தித்தான் இதை பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நன்றி திரு ஆர் கே. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை இது மீது பகிர்ந்து கொண்டதற்கு.